பின்னாடி டோர் ஓப்பனிங் போட்டிருக்கோம். அந்த இதில் வந்து நார்த் ஈஸ்டில் கெஸ்ட் பெட்ரூம் வந்து ஓப்பனிங் நார்த் ஈஸ்ட் போட்டிருக்கோம். இந்த சைடில் வந்து நார்த் ஈஸ்ட் ரூம் வந்து ஸ்டடி ரூமாக போட்டிருக்கோம். இதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வந்து வெல் வந்து நார்த்தன் சைடில் நார்த் ஈஸ்டில் நார்த்தன் சைடில் போட்டிருக்கோம். அதுமாதிரி சம்பு வந்து ஈஸ்டர்ன் சைடில் போட்டிருக்கோம். செப்டி டேங்க் சென்டர் ஆஃபீஸில் போட்டிருக்கோம். அடிஷனல் லெட்டின் பாத்ரூம் ஒன்று போட்டு விட்ருக்கோம். முயற்சி திருவினையாக்கும், உழைப்பே உயர்வு தரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உண்மைதான், அதை மறுக்க முடியாது. ஆனால் இந்த உழைப்பு எல்லாருக்கும் உயர்வு தருதா? எல்லாருடைய முயற்சிகளும் பலன் அளிக்குதா அப்படின்னு ரெண்டாவது கேள்வி ஒன்று வருது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு இப்போ என்னையே எடுத்துக்கணேன், திரைப்படம் படப்பிடிப்புனா காலம்பரை 7 மணிக்குன்னா 7 மணிக்கு ரெடியாக இருப்பேன். நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பேன். சொன்ன டயத்துக்கு போகிறது, சார் எங்களால் இவ்வளோ தான் தர முடியும்னா சரி அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, சுத்தமாக வசனங்கள் பேசுறது, கிட்டத்தட்ட ஒரே டேக்கில் ஓகே வாங்கிறது, இவ்வளோ இருக்குது. இவ்வளவு இருந்தும் என்னால் இதெல்லாம் இல்லாத ஒரு சிலர் வருகின்ற அளவுக்கு எனக்கு வர முடியறதில்லை. அப்போ எனக்கு மனசுக்கு வந்து புழுங்க, என்னடா நம்மகிட்ட குறை, எல்லா உழைப்பு இருக்குது, உழைப்பு உயர்த்தரும் சொன்னாங்க, முயற்சி இருக்குது, வசனங்களை சொன்ன மாத்திரத்தில் என்னுடைய பாடி லாங்குவேஜ் இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறவர்கள் வளர்ந்திருக்கிற அளவுக்கு நான் வளரலையோ அப்படின்னு ஒரு கேள்வி என் மனசுக்குள்ளே வந்தது. அதை டாக்டர் ஒளிமுத்து ஐயா அவர்கிட்ட சொன்னேன். என்ன சார் அப்படின்னு. காரணம் இருக்குது சார், உங்களோட திறமை இருக்குது, உங்கள்கிட்ட நேர்மை தவறாமல் வரக்கூடிய நல்ல குணாதிசயங்கள் இருக்குது, இருந்தும் நீங்கள் வரலைன்னா அதுக்கும் வாஸ்து தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன காரணம்? மனிதனுடைய செயல்பாடுகளை வந்து இந்த வாஸ்து வந்து கட்டுப்படுத்துன்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா? ஆமாம். அதே மாதிரி எப்படி ஆகுது அப்படின்னீங்கன்னா, இந்த நம்மளுடைய டேலண்ட்டுகளை பயன்படுத்த முடியாத அளவுக்கு சில வாஸ்து குறைபாடுகள் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி ஏற்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து நம்மளுடைய டேலண்ட் ஆண்களுக்கு உண்டான பகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சவுத் வெஸ்டும் நார்த் ஈஸ்டும், அந்த 2 பகுதிகள் பாதிக்கப்பட்டிருந்துச்சுனாலே அவங்க எவ்வளவுதான் டேலண்டா உள்ளவங்களா இருந்தாலும் சைன் பண்ணுது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய டேலண்டை பாதி அளவு தான் யூஸ் பண்ண முடியும். மீதி வந்து இதனால பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். இதை நாங்க கிட்டத்தட்ட நிறைய கேசஸ் நாங்க பார்த்து நாங்க இது பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சில இடங்கள்ல வந்து சவுத் வெஸ்ட்ல வந்து போர்வெல் போட்டிருப்பாங்க அல்லது வெல் போட்டிருப்பாங்க. இல்ல சில இடங்கள்ல நார்த் ஈஸ்ட்ல வந்து ஒரு பெரிய வெயிட்டானது ஸ்டெப்ஸ் போட்டு விட்டுருப்பாங்க. அதனால ஹெல்த் வைஸ் அதில் வசிக்கக்கூடிய ஆண்களுக்கு உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கும். இல்லாட்டி அவங்களால வந்து அவங்களோட டேலண்ட்டை சரியா பயன்படுத்த முடியாம இவங்களோட டேலண்ட் குறைவானவர்கள், இப்போ நீங்க சொன்ன மாதிரி டேலண்ட் குறைவானவர்கள் அதில் வந்து சைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களால பண்ண முடியலையே, நம்மகிட்ட என்ன குறைபாடு எல்லாமே இதாக நினைப்பாங்க. அப்போ அந்த இடத்தினுடைய வாஸ்து குறைபாடு இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்மளுடைய, அதாவது இது என்ன சொல்லக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா, இயற்கையினுடைய அந்த பஞ்சபூத சக்திகளை வந்து நம்ம வந்து இயற்கையை ஒத்து நம்மளுடைய வீட்டினுடைய அமைப்புகளை அமைத்தோமானால் கண்டிப்பாக அதுல கிடைக்கக்கூடிய அந்த நல்ல பலன்களை அப்படியே அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ நம்மளால ஈஸியா சைன் பண்ண முடியும். முதல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் மனிதனுக்கு வந்து மிக மிக முக்கியமானது. அந்த இயற்கையினுடைய அமைப்புகளை தக்கபடி இது பண்ணும்போது நம்மளால முதல்ல வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் போது நம்மளால ஈஸியா வந்து சைன் பண்ண முடியும். எங்க வீட்டில் வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து சவுத் வெஸ்ட்ல தான் கிடைச்சது, அதனால நாங்க வந்து வாட்டர் டிவைனை வச்சு பார்த்து தான் சார் போட்டோம், எங்களுக்கு இதுக்கு ரெமடியே கிடையாதா அப்படின்னு சிலவங்க கேட்கலாம். கண்டிப்பாக உண்டு, அதை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இடிக்காமலே அந்த எனர்ஜிகளை வந்து அந்த இடத்தினுடைய நெகட்டிவ் எனர்ஜியா பாசிட்டிவ் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணதுக்கு சித்தர்களுடைய ட்ரீட்மெண்ட்ல பண்ணி கொடுத்துடலாம். அதாவது அப்படியே அசிடிஸ் அப்படி வச்சுட்டு ஒரு செங்கலை கூட ரிமூவ் பண்ணாம அந்த எனர்ஜில பாசிட்டிவா நம்ம கன்வெர்ட் பண்ணி நிச்சயமா அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து ஃபுல்லா ஆக்டிவா பண்ண முடியும். என்ன பார்த்தீங்கன்னா என் வீட்டில் வந்து சவுத் வெஸ்டில் தான் கிணறே இருக்கு. எங்கே இருக்கக்கூடாத கிணறு அங்கே தான் இருக்கு. முதல்ல கிணறா இருந்தது, அதை சில பேர் வந்து அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் நல்ல தண்ணி வருது, மழை பெஞ்சா கையை நீட்டினா உடனே தண்ணி வரும், அந்த அளவுக்கு வரக்கூடிய ஒரு இடம். வீட்டுக்கே டேங்கிக்கு தண்ணி அங்கேருந்து தான் போகுது. அது என்ன பண்ணுறது இல்லை. அப்புறம் ஒரு சிலர் சொன்னாங்க, சும்மா அது சரியான காரணம் இல்லை, நீங்கள் வந்து ஃபுல்லாக மூட வேண்டாம், ஒரு மேலே வந்து
அது கொஞ்சம் உயரமா இருக்கிறத உயரமா இல்லாம சும்மா ஒரு ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க அப்படின்னு. அங்கேருந்து தான் தண்ணி போயிட்டு இருக்கு இப்ப டேங்குக்கு. நீங்க சொல்றது எனக்கு இப்போ அது நல்லா தெரியுது. எனக்கு நல்ல திறமைகள் இருந்தும் வாய்ப்புகள் வரல. அதுக்கு அது காரணமாக இருக்கலாம் என்று நானே நம்பக்கூடிய அளவுக்கு நமக்கே உதாரணமா இருக்கு. இப்ப நான் தான் ஐயாவை கூட்டு போய் வீட்டை காட்டி அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க சார்னு சொல்ல போறேன். அதுக்கு ஒரு வேலை வரணும்ல. நான் அவரை பார்க்கறதுக்கும் அவர்கிட்ட என்னுடைய குறைகளை சொல்றது எல்லாத்துக்குமே வேலை வரும். அந்த வேலை வரும்போது தான் எல்லாம் நடக்கும். நான் அடிக்கடி வருவது தானே வரும், வருவது தானே வரும், ரெண்டு சொல்லுவாங்க. அதுக்காக வருவது தானே வரும்னு வீட்டில் சும்மா உட்காந்து கூடாது. வருவது தானே வரும்ல, அதை வரவழைக்கணும். அதை வரவழைக்கிறதுக்கு என்ன பண்ணா, நான் இப்போ கூட ரொம்ப பயந்தேன், இந்த கிணத்து புறா மூடணுமா என்ன ஏதுன்னு. இடிக்காமல் அங்க இருக்கிற நெகட்டிவ் ஃபோர்ஸை பாசிட்டிவா மாத்துறதுக்கு நான் படித்த படிப்பை வைத்து செய்ய முடியும் என்று கூறுகிறார். இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆக எனக்கு ஒரு நல்ல தெளிவு பிறக்கின்ற அளவுக்கு உங்களுடைய பதில் அமைந்தது. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ சார். எங்களுடைய நெருங்கின உறவு அதில் ஒரு பெண், கொஞ்சம் வசதியெல்லாம் கம்மி தான், வசதி குறைவான ஒரு பெண் தான். ஆனால் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, கல்யாணம் எல்லாம் எதிர்பார்ப்போட பையங்க வருவாங்களே, இவங்களால எப்படி பண்ண முடியும், கல்யாணம் நடக்குமா அப்படின்னு நான் கவலைப்பட்டுட்டு இருக்க நேரத்தை எதிர்பாராத விதமாக திடீர்னு பையன் எங்களுக்கு எந்த டிமாண்டும் கிடையாது, கல்யாணத்தை சிம்பிளாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நல்ல இடத்துல இப்போ சௌரியமாக இருக்கா. ரொம்ப கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அதே சமயத்தில் இன்னொரு பையன் இருக்கான், எங்கள் உறவுகார பையன்தான். அவன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறான். நல்ல குணாதிசயங்கள் கொண்ட பையன், எந்த குறையும் கிடையாது. அந்த பையனுக்கு நாங்கள் ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மெட்ரிமோனியல் காலம் எல்லாத்தையும் இந்த .com போய் எல்லாம் பேரெல்லாம் கொடுத்தாச்சு, எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் சொல்லியாச்சு. இந்த பையன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு ஒரு பொண்ணு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் கிடையாது. இருந்தும் இன்னும் கல்யாணம் நடக்கல. இந்த கல்யாண தடைக்கு வாஸ்து அமைப்பு ஒரு காரணமாக இருக்குமா? அது சொந்த வீட்டில் இருந்தால் இந்த பிரச்சனை வருமா? வாடகை வீட்டில் இருந்தாலும் இந்த பையனுக்கு கல்யாண தடை வாஸ்துனால ஏற்படுமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. அதுக்கு டாக்டர் தான் பதில் அளிக்கணும். வாஸ்து குறைபாடுகள்னால திருமண தடைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போ ஆண் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அந்த இடத்துல இப்போ ஆண்களுக்கு திருமண தடைகள் ஏற்படுதுன்னா அந்த இடத்தினுடைய நார்த் ஈஸ்டையும் சவுத் வெஸ்டையும் பார்க்கணும். அந்த அமைப்புகள்னால அதுல ப்ராப்ளங்கள் இருந்தால் அந்த இடத்தினால திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கும். அதுவே அவங்களுடைய அந்த வீட்டினுடைய டோட்டல் சில இடங்கள் பாத்தீங்கன்னா ஓவர் டேங்க் நார்த் ஈஸ்ட்ல வச்சிருப்பாங்க. அதே பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அந்த இடத்துல நார்த் ஈஸ்ட்ல வேற ஏதாவது வெஹிக்கிள்ஸ் விடுத மாதிரியோ கார் பார்க்கிங் பண்ணிருப்பாங்க. அந்த இடம் கட்டாக இருக்கும். சில இடங்கள்ல நார்த் வெஸ்ட் இழுத்து நார்த் ஈஸ்ட் கட்டான மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் அந்த இடத்தினுடைய திருமண தடைகள் ஆண்களுக்கு ஏற்பட அதிகம். அதே மாதிரி பெண்களுக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா நார்த் வெஸ்ட்லயும் சவுத் ஈஸ்ட்லயும் அந்த இடங்கள்ல பாதிப்புகள் இருந்தா பெண்களுக்கு திருமண தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த சூழ்நிலைகள்ல பெண்கள் அந்த வீட்டுல மனமாக கூடிய ஸ்டேஜ்ல பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த இடங்களுடைய அமைப்பினால திருமண தடைகள் ஏற்பட அதிகம். அதுக்காக அதை இடித்து மாற்ற வேண்டுமே வைக்கணும்னு அவசியம் இல்லை. இடிக்காம நம்மளுடைய வாஸ்து விஞ்ஞான வகையில் அது நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். டாக்டர் ஐயா சொல்றதுல என்னன்னா ஒரு ஆறுதல். ஆரம்பத்திலிருந்து இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, முதல்ல சொன்னதுதான், ஐயோ வாஸ்துவா இடிக்கணுமா, இடிச்சு வேற மாதிரி கட்டணுமா அப்படிங்கிற பயமே வேண்டாங்கிற ஒரு பெரிய ஆறுதல் தான் நமக்கு வேண்டியது. ஏன்னா கட்டிட்டு அதுக்கப்புறம் இடிக்கிறதுனா கட்டுறதுக்கே லோன் போட்டு தான் நம்ம பேங்க்ல லோன் போட்டு தான் வீடே கட்டியிருப்போம். இப்போ இடிச்சு கட்டுறதுக்கு பேங்க்ல லோன் தருவாங்களா? வாஸ்து பிரகாரம் கட்டல சார், சாரி சார், இடிச்சு கட்டணும், லோன் தானே தருவாங்களா? தே ஓன்ட் கிவ், தரமாட்டாங்க. ஆகையினால அதெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம், அந்த பயமே வேண்டாம், ஒரு செங்கலை கூட மாற்ற வேண்டாங்கிறேன். அப்புறம் கவலைப்படாதீங்க. நீங்க அதுக்கு சில சித்த புருஷருடைய அந்த ஆராய்ச்சி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறார்.
இந்த இன்டர்வியூ அதுதான். பல குறைபாடுகளுக்கு காரணம், மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல குறைபாடுகளுக்கு காரணம் வாஸ்து பிரகாரம் அந்த வீடு இல்லைங்கிறது தான். சில பேருக்கு நிறைய பணம் சம்பாதிப்பான், வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, எங்க வருது எங்க போகுதுன்னே தெரியாது. நானே சில சமயம் சண்டை போட்டிருக்கேன், இப்பதானே வாங்கி கொடுத்தேன் அதுக்குள்ள எங்க போச்சு, அப்படி என்ன செலவு சொன்ன உடனே அதுக்கு சண்டை போட முடியாது. அப்படியா, சே என்னையா அது, சான் ஏற முழம் சறுக்குது அப்படிம்பாங்க. ஒரு சான் ஏறுறான், ஒரு முழம் சறுக்குது, அவன் எப்படி ஏறுறது மேலே? இப்படி சேர்த்து வைத்த பணமெல்லாம் நமக்கு தெரியாமல் செலவாகுதே. இவ்வளவுக்கு அனாவசிய செலவு ஒன்றும் இல்லையே. இது என்ன, இந்த செலவுகளை கட்டுப்பாடாக இருக்கணும். சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து வைனா. இது மக்களுக்கு மிக மிக தேவையான கேள்வி. உங்களுடைய சாகுபாரணி மக்களுக்கு இது ஒரு பெரிய பயனுள்ள கேள்வி. இது அப்படின்னா வீட்டில் எவ்வளவுதான் நீங்க சொன்ன மாதிரி பணம் தங்காம இருக்கக்கூடிய இடங்கள் நிறைய பேர்கள் இருக்காங்க. இன்னைக்கு நாட்டில் மெயின் ப்ராப்ளமே அதான். சரிங்க, வீட்டில் நம்ம பணம் தங்கணும்னா, வீட்டில் செல்வம் செழிக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் அதாவது வாஸ்துபடி எந்த இடத்துல சேஃப் அல்லது பணப்பட்டி வைக்கலாம். அதை பார்த்துட்டீங்கன்னா வீட்டில் சவுத் வெஸ்ட் கன்னிமூலன்னு சொல்லுவாங்க. சவுத் வெஸ்ட்ல வியூகள்ல ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேசிங் அல்லது நார்த் ஃபேசிங்ல வைக்கலாம். சவுத் வெஸ்ட்ல இன்னொரு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் வாயு மூலன்னு சொல்லுவாங்க. நார்த் வெஸ்ட்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல நம்ம சேஃப் அதில் வைக்கலாம். இப்ப பாத்துட்டீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோயில் உண்டியல பாத்துட்டீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா வாயுமுலையில தான் இருக்கும். அந்த வாஸ்துப்படி இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு பெரிய கோயில் இருக்குன்னா எம்பெருமாள் ஏழுமலையானுடைய கோயில் தான். நார்த் ஈஸ்ட்ல 2 பக்கமும் தெப்ப குளம், சவுத் வெஸ்ட் ஹில்ஸ் மலைகள். அந்த அமைப்புகள் இயற்கையினுடைய அமைப்புகள் அப்படியே வாஸ்துப்படி 100% உள்ள ஒரு பெரிய நம்மளுடைய ஏழுமலையானுடைய டெம்பிள் தான் சொல்லலாம். அதே மாதிரி அந்த இடத்துல உண்டியல பாத்தீங்கன்னா அது காத்து மாதிரி அந்த இடத்துல சேர்க்கறதுக்கு பணம் சேர்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா வாயு மூலையில உண்டியல் வச்சிருப்பாங்க. நீங்க கோயில்ல போகக்கூடியவங்கன்னா பார்க்கலாம். அந்த எங்கும் மங்களம் தங்குகிற மாதிரி அங்க பொங்கும் மங்களம் அதாவது தங்கும், பணம் பொங்கும் பெருகும். அதுக்கு ஐயா சொன்னபடி அந்த இடத்துல பணப்பெட்டியை நம்ம வைக்கணும். சொல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதும்பாங்க. இந்த கண் திருஷ்டி விலக வேண்டும். கண் திருஷ்டினால் நமக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் வாஸ்துல வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னார் என்கிட்ட. அவர் என்ன சொன்னாரு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அவரே சொல்லுவார். கண் திருஷ்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானது வெளியில் நம்ம தெரியாமலே நம்ம பண்ணக்கூடியது என்னன்னா, நம்ம சாதத்துக்கு போடக்கூடிய கல்லுப்பு பார்த்தீங்களா, அந்த கல்லுப்பை வீடு துடைக்கும் போது, இப்போ நம்ம வீட்டுக்கு துடைக்கும் போது லைஸால ஏதோ சம் கெமிக்கல்ஸ் இது பண்ணுதோம், இல்லை ஒரு கை கல்லுப்பு அதில் போட்டுங்க வீடை துடைச்சோம்னா அந்த சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு எவாபரேட் ஆகும்போது கண் திருஷ்டி சம்பந்தமானதுக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வீடு துடைக்கக்கூடியதும் இன்னைக்கு நிறைய பேர்கள் வெள்ளி செவ்வாய்னா வீடு மெழுகுதாங்க. வெள்ளி செவ்வாய் எக்காரணத்தை ஒன்றும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீடு மெழுக துடைக்க கூடாது. மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வரக்கூடிய நாள்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக வியாழக்கிழமை வீடு துடைக்கலாம். அதே மாதிரி திங்கக்கிழமை வீடு துடைக்கலாம். மற்ற எல்லா நாளும் டெய்லி துடைக்கலாம். வெள்ளி செவ்வாய் மட்டும் அவாய்ட் பண்ணது நல்லது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில தான் குத்து விளக்க தேய்ப்பாங்க. வெள்ளிக்கிழமை விளக்கையும் வெள்ளிக்கிழமை விளக்கக்கூடாது. அது வியாழக்கிழமையே விளக்கி வைக்கலாம், அல்லது திங்கக்கிழமை நைட்டு திங்கக்கிழமை சாயங்காலம் அந்த மாதிரி விளக்கி வைக்கிறது நல்லது. அற்புதமான கருத்து, எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரிங்க இப்போ பார்த்துட்டீங்கன்னா வீட்டுக்கு நம்ம விளக்கு வைக்கும் பார்த்தீங்களா, விளக்குலையும் எண்ணிக்கைகள் இருக்கு. ஒத்த விளக்கு சில இடங்கள்ல வைப்பாங்க, ஒத்த விளக்கு வைக்கக்கூடாது. இப்போ குத்து விளக்கு ஒரு விளக்கு வச்சாங்கன்னா ஒரு சின்ன துணை விளக்கு வைக்கிறது நல்லது. அது மாதிரி பெரிய விளக்கு, இப்போ நம்ம குத்து விளக்கு பெரிய விளக்கு ஈஸ்ட் ஃபேசிங்ல வைப்போம். அந்த சின்ன விளக்கு நார்த் ஃபேசிங்ல வைக்கிறது நல்லது. ஒரு விளக்கு ஈஸ்ட் ஃபேசிங்கும் சின்ன விளக்கு நார்த் ஃபேசிங்கும் வைக்கிறது நல்லது. துணை விளக்குன்னு சொல்லிட்டு 2 விளக்கு கண்டிப்பாக இருக்கணும். 2க்கு மேல வைக்க பத்தி தப்பு இல்லைங்க, ஒத்த விளக்க வைக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ நீங்க கேட்டீங்களா கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியதுல இன்னொன்று முக்கியமான என்ன, அந்த விளக்குக்கு தீபம் ஏற்றக்கூடியது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு
மேக்சிமம் சிலவங்க